திமுகவை தோற்கடித்த மக்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர் பெருமக்களுக்கு சாபம் விட்டிருக்காரு திமுகவை சேர்ந்த ஒரு உத்தமர். யார் இந்த நல்லவர், எதற்காக இவ்வளவு வைத்தறிச்சல் அப்படின்றது குறித்து தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி அம்மன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தமிழக மக்கள் எதற்காக திமுகவை புறக்கணித்தார்கள் அப்படின்ற எல்லா விஷயமும் திமுகவினருக்கு தெரிந்தும் கூட தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தவறுகளை ஒப்புக்கொள்ளாமல் வாக்களித்த மக்களை திட்டியே தங்களுடைய கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு வலு சேர்த்துட்டு இருக்காங்க திமுகவினர். அந்த வகையில தான் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவின் முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய நினைவு நாளை அனுசரிக்கும் விதமா சென்னை, தமிழகம் உட்பட பல பகுதிகளில் இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க திமுகவினர். அதன் ஒரு பகுதியா சென்னை சைதாப்பேட்டையில நடந்த திமுகவின் பொதுக்கூட்ட மேடையில பேசிய திமுகவின் மூத்த தலைவரான RS பாரதி அவர்களுடைய பேச்சு தான் இப்போ சர்ச்சையை கிளப்பிருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா திமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த மா சுப்பிரமணியன் மற்றும் திமுகவின் மூத்த தலைவரா இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள்லாம் கலந்துகிட்டாங்க. அப்போதான் இவரு இப்படி சர்ச்சைக்குரிய வகையில ஒரு பேச்சு பேசியிருக்காரு. எப்படி இவரு இந்த பேச்சை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, இப்போ தாவேக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா சொத்து வரியெல்லாம் ஏதோ உயர்ந்திருக்காமே, இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதை பத்தின கவலை நம்மளுக்கு தேவையில்ல, அவங்களுக்கு வாக்களித்த மக்கள் தான் இதை பத்தி கவலைப்படணும். வாக்களிச்சாங்கல்ல, அவங்களுக்கு இது தேவைதான், அதனால அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாவேக அரசை சாடியும் தாவேக அரசை தேர்ந்தெடுத்த மக்களை சாடியும் பல விஷயங்களை பேசியிருந்தாரு. முதல்ல இவர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு சொத்து வரி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, இது எங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வளாகங்கள் கட்டிடங்களுடைய சொத்து வரி தான் இப்போ உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. சென்னை மாநகராட்சியில ஏற்படக்கூடிய இது போன்ற நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுப்பேற்கக்கூடியது எல்லாமே சென்னை மாநகராட்சி மட்டும்தான். சென்னை மாநகராட்சி சொத்து வரியை உயர்த்திருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் பொறுப்பேற்க வேண்டியது முழுக்க சென்னை மாநகராட்சியின் மேயரா இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் தான். மேயர் பிரியா ராஜன் கிட்ட இது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை சொத்து வரி உயர்வுன்னு சொல்லாதீங்க, சொத்து வரி மறுசீராய்வு மதிப்பீடு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கிட்னி திருட்டு புகார் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னாருல. அதாவது தாங்கள் பண்ண திருட்டுத்தனத்தை கூட வெளிப்படையாக சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு குத்துது அப்படின்னு அதை முறைகேடு சொல்லுங்க அப்படின்னாங்கல்ல. அதே போல சொத்து வரி உயர்வுன்னு சொல்லாதீங்க, நீங்க சொத்து மறுசீராய்வு மதிப்பீடு செஞ்சிருக்கோம் நாங்க அப்படின்னு அதே பாணியிலே ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க மேயர் பிரியா அவர்கள். மேயர் பிரியா ராஜனை தேர்ந்தெடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக, கடந்த கால திமுக ஆட்சியில தான் அவங்க மேயரா கொண்டு வரப்பட்டாங்க. இப்ப வரைக்குமே அவங்க புதிய முதல்வரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களை மரியாதை நிமித்தமாக கூட இன்னும் சந்திக்காம இருக்காங்க. அதாவது மாநகராட்சி அதிகாரிகளும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பலருமே முக்கிய இடத்துல இருக்கவங்க முதல்வரை மரியாதை நிமித்தமாக அவர் பொறுப்பேற்றவுடன் சந்திப்பது வழக்கமா இருக்கு. அந்த ஒரு நாகரிகம் கூட தெரியாம தன்னை, அதாவது பான்ஸ் பவுடருக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் வித்தியாசம் தெரியாத தன்னை இந்த சென்னை மாநகராட்சியின் மேயராக்கிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லாத இடத்துல நான் வேற யாரையும் வைத்து பார்த்து மரியாதை நிமித்தமா கூட சந்திக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடிய இவங்க திமுகவின் பாணியிலேயே மறுசீராய்வு மதிப்பீடு அப்படின்னு சொல்லுங்க, சொத்து வரி உயர்வுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த புரிதல் கூட இல்லாத RS பாரதியோட பேச்சு, சொத்து வரி உயர்ந்ததுன்னா அதுக்கு மக்கள் தான் காரணம், அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு பேசினாரு. இதோட உச்சமா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. விசிலுக்கு வாக்களிச்சவன் எல்லாம் இப்போ கஞ்சா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கான், தமிழகத்துல போதைப் பொருள் புழக்கம் அவ்வளவு அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. போதைப் பொருள் புழக்கம் தமிழகத்துல அதிகமாகிருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகள்ல போதைப் பொருள் புழக்கம் எவ்வளவு இருந்தது அப்படின்றத பத்தி எதற்குமே கவலைப்படாமல், அதாவது இதற்கு முன்னாடி கடந்த 5 ஆண்டு ஆட்சியில போதைப் பொருளால என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் தமிழகத்துல ஏற்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா தமிழகம்
திகழுது அப்படின்னு பேசி அந்த திமுக எம்பி எல்லாம் கடந்த 5 ஆண்டு ஆட்சியில வாய் திறக்காம எப்படி மௌனம் சாதிச்சாங்க அப்படின்றதெல்லாம் இந்த தமிழகமே பார்த்திருந்தது. அது பத்தியெல்லாம் எந்தவித கவலையுமே படாம வாய் கூசாம தமிழகத்துல இந்த 3 மாசத்துலதான் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு RS பாரதி. இதற்கு அப்புறமா இதை தொடர்ந்து உச்சமா அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, சைதாப்பேட்டையில ஒரு பெரிய அளவுல மிகப்பெரிய அளவிலான மருத்துவமனையை முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் கட்டி கொடுத்திருந்தாரு. அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற நோயாளிகளோட உறவினர்கள் ஓட்டளிச்ச வாக்களிச்சிருந்தா கூட திமுக வெற்றி பெற்றிருக்கும். ஆனா அவங்களுக்கு கூட அந்த நன்றி இல்லாம போயிருச்சு. இவங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 75 ஆண்டுகால பழமையான கட்சியின் ஒரு மூத்த தலைவர் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான். அதாவது ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய வாக்காள பெருமக்கள் அவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சாபம். இந்த சாபம் தான் நல்ல சாவே வராது அப்படின்றது. ஒரு தலைவனுக்கோ இல்ல ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய முன்னோடிகளுக்கு அழகு என்ன அப்படின்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் என்ன மாதிரியான முடிவுகளை தனக்கு கொடுத்திருந்தாலும் மக்களை மதிக்கக்கூடிய, மக்களின் முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையா இருந்தாதான் அந்த தலைமை தோல்வியை சந்தித்தாலும் அதற்கப்புறமா மக்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனா தொடர்ந்து தோற்றதுக்கு பின்பும் கூட தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல் தன்னை தோற்கடித்த மக்களையே இவங்க திட்டுவதன் மூலமாக, இப்படி வைத்தறிச்சல்ல பேசுவதன் மூலமாக இன்னும் இந்த திமுக ஆட்சி அழிவின் பாதைக்கே, இந்த திமுக கட்சியை அழிவின் பாதைக்கு கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. இதற்கப்புறம் உதயநிதி அவர்கள் முதல்வராகும் கனவு நீடிக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா அவங்களுடைய அந்த நிர்வாகிகள் பேசக்கூடிய பேச்சை மாத்தி இருக்கு. அதை தொடர்ந்து அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, இதுக்கப்புறம் மக்களுக்கு நாங்க புரிய வைக்கணும், திமுகனா என்ன, பெரியார்னா என்ன, நம்மலாம் இப்படி வரிசையா உட்கார்ந்து இருக்கோமே இதற்கு காரணம் என்ன, தூரமா 100 அடியில இருந்து பேசினவனால இப்ப கிட்ட சேர்த்திருக்குமே இதுக்கான காரணம் என்ன, அதுக்கு எல்லாமே காரணம் திமுக தான், திமுக ஆட்சி சாதனை அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதுல முழுக்க முழுக்க அவர் சொல்ல வர்றது என்னன்னா, தீண்டாமையை ஒழித்தது. அதாவது 100 அடியில இருந்தவனை இங்க பக்கத்துல உட்கார வைக்கிறதும், வரிசையா எல்லாரும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறதும் அதற்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்றாரு. இந்த தீண்டாமையை ஒழித்ததற்கு காரணம் திமுக மட்டும் கிடையாது, பெரியாரும் அம்பேத்கரும் அப்படின்றத அவங்க நிச்சயமா உணர்ந்திருக்கணும். அவங்களுடைய கொள்கை தலைவரா பெரியார் இருக்கிறதுனால பெரியார் பேரை மட்டும் அங்க சொல்றவரு அம்பேத்கருடைய பேரை கூட அந்த இடத்துல உச்சரிக்காம இருக்காரு. ஆனா இதற்கெல்லாம் காரணம் யாரு? இந்த அளவிற்கு தமிழகம் வளர்ந்திருக்கு அப்படின்னா அதற்கு திமுகவின் பங்கு மட்டுமே அளப்பரியது கிடையாது அப்படின்ற தெளிவு மக்களுக்கு வந்ததுனாலதான் உங்களுடைய தோல்வி இப்போ ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு வைத்தறிச்சல் பட்டு சாபம் விடுறாங்களே, இவங்களுடைய சாபம் எல்லாம் பலிக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் பலிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நல்லவங்களுடைய சாபமே நிறைய நேரம் பலிக்கிறதே கிடையாது. அவங்களே இன்னும் அழுது புலம்பிட்டு இருக்க சூழல்ல இது போன்று மக்களுடைய கிட்னியை திருடி அவங்களுடைய பணத்தை, வரி பணத்தை ஏமாற்றி சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய இது போன்ற அரசியல்வாதிகளுடைய இந்த சாபம் எல்லாம் பலிக்குமான்னு கேட்டா நிச்சயம் பலிக்கவே பலிக்காது. இந்த வார்த்தை பேசினதுக்கு, அதாவது வாக்காள பெருமக்களை அசிங்கப்படுத்தி நல்ல சாவே வராது அப்படின்னு சொன்னவருக்கு நிச்சயம் இந்த தாவேக அரசு அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். இதற்கப்புறம் வாக்காள பெருமக்களை திட்டக்கூடிய இந்த சூழல் நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மக்களே தகுந்த பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இவருடைய இந்த பேச்சு, அநாகரிக பேச்சு குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள்ய தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி அம்மன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.